ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஎட்ல சப்ஜெக்ட் என்னென்னா கான்டெம்பரரி இந்தியன் அண்ட் எஜுகேஷன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான 10 மார்க்ஸ், மோஸ்ட் ரிப்பீட்டட் 10 மார்க்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசெண்டாக கூட நான் இப்போ வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் 5 மார்க் அண்ட் 10 மார்க்கை வந்து நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது கூட எனக்கு இந்த வாட்டி எக்ஸாம் வச்சதில் அதுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தான். ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே அனலைஸ் பண்ணி கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? சோஷியல் டைவர்சிட்டி. ஸோ அது ரிலேட்டடாக மேபி இந்த கொஷின்ஸ் வந்து ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் சோஷியல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பான். அது 5 மார்க்கில் கேட்கலாம். இதே ரைட் எ ப்ரீஃப் நோட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதே சோஷியல் டைவர்சிட்டி தான் கேட்பான். யூனிட் 2 நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. சோஷியல் டைவர்சிட்டி மட்டும் தான் கேட்பான். அதில் மிஞ்சி போனால் சோஷியல் டைவர்சிட்டியில் இன்இக்வாலிட்டியை வச்சு கேட்பான். அப்படி இல்லைனா ஈக்குவாலிட்டி வச்சு கேட்பான். அப்படி இல்லைனா சோஷியல் டைவர்சிட்டியை வச்சு கேட்டுருவான். இது 3 தான் கொஷினு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் சுற்றி 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 அதை தான் கேட்பான். சரிங்களா? இப்போ ரெண்டாவது கொஷினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த 4 pillars ஆஃப் எஜுகேஷன் டிஸ்கிரைப்ட் இன் டில்லோட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸ். இது வந்து இந்த கொஷின் இருக்கான் பார்த்தியா? இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் கேட்டேன்னா டிஸ்கிரைப்னு சொல்லிட்டு அதுலேருந்து கேட்டுருவான். என்ன இன்னொரு கமிஷன் ரிப்போர்ட்னு கேட்டுருவாங்க. அப்படி இல்லையா, ஏதாவது 4 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு அது ரிலவெண்ட்டாக ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்குற மாதிரி கேட்பான். ஆனால் இது 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 10 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி. இப்போ இந்த 3வது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3வது கொஷினை எப்படியாவது இந்த எக்ஸ்பிளைன் த கோல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப், இல்லை எக்ஸ்பிளைன் த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எஸ்எஸ்ஏ, அப்படி இல்லைன்னா ஆர்யூஎஸ்ஏ. ஸோ இது இந்த 3 விஷயம் தான் இருக்குது. கேட்கணும்னு நினச்சானா யூனிட்டில் இவனை தவிர வேற எவனும் இல்லை. என்னதான் சுற்றி சுற்றி கேட்டாலும் இந்த 3 கொஷின் தான் அந்த 3 டாபிக் தான் இருக்குது. அது ரிலவெண்ட்டாக தான் கேட்கணும். என்ன ஒன்று டிஸ்கிரைப் சொல்லிட்டு ஆர்எம்எஸ்ஏ, அதாவது ரக்ஷ்த்ரியா மகதிமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை அது ரிலவெண்ட்டாக ஆர்எம்எஸ்ஏ. ஸோ அது அது கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் 3 டாபிக் தான் இருக்குது. ஸோ அந்த 3 டாப்பிக்கில் அதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், 4th கொஷின்ப்பா. இவன் கேட்காத இடமே கிடையாது. ஏன்னா காந்திஜி விவேகானந்தரை பற்றி பேசுகிறத பற்றி ஊருப்பட்ட இடத்துல கேட்டிருக்கான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினா 4th கொஷின் தான்ப்பா. சரிங்களா? அத பார்த்து வைங்க. இந்த கொஷின் வரலன்னா, இன்கேஸ் இந்த கொஷின் வரலன்னா, அதே 5th கொஷின் கேட்ட வாய்ப்பு இருக்கு. இவன் இல்ல இவன். இவன் 2 தான் அதுல இருக்கான். சரிங்களா? ஸோ இவன் இல்ல இவன். 5வது கொஷின் என்ன கேட்டிருக்கான்? டிஸ்கிரைப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு 4th கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 5th கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி. இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இப்போ அடுத்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னன்னா, இப்போ யூனிட் 5 இப்போ யூனிட் 5க்கு வரோம். யூனிட் 5ல வரும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, சோஷியல் இன்இக்வாலிட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து சோஷியல் டைவர்சிட்டி. இங்க வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, சோஷியல் ஈக்வாலிட்டியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இவன் யூனிட் 5ல இவன் 2 கொஸ்டின் தான். இப்படி இல்ல அப்படி. 6 இல்ல 7. இவன தவிர எப்படி மாத்தி கேட்டாலும், இவன மட்டும் தான் இருப்பான். ஒண்ணு ஈக்வாலிட்டின்னு கேட்பான், இல்ல இன்இக்வாலிட்டின்னு மாத்தி கேட்பான். அப்படி இல்லன்னா ஏதாவது ஆட் பண்ணி ப்ரொவைடிங் சம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன். ஸோ எப்படி இருந்தாலும் அது ரிலவென்ட்டான டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ யூனிட் 5ல நீங்க இது மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? இந்த 6th கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா 7th கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரி. 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் யூனிட் 1பா. யூனிட் 1ல ஒரே ஒரு ஆளு. அவன் மட்டும் தான் இருக்கான். ஸோ அத தவிர நீங்க கொஸ்டின் வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். இவன ஒண்ணு 5 மார்க்ல எதிர்பார்க்கலாம், இல்ல 10 மார்க்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு 10 மார்க்ல கண்டிப்பா இவன கேட்கறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அந்த 10% யார் வருவான்னா, அது 9வது கொஸ்டின் தான் வருவான். சரிங்களா? இவனுக்கு மட்டும் தான். அதே மாரி நான் செகண்ட் யூனிட்ல சோசியல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிலவென்ட்டா கொஸ்டின் மாத்தி 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 கேட்பானுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல இந்த 10% இவன் இங்க வந்துருவான். மீதி உள்ள 90%
எதுல சொல்லியிருந்தேன்? அதே சோசியல் டைவர்சிட்டி தான். ஸோ, அதுல ச இங்க ரோல்ஸ பத்தி கேட்டிருக்கான். ரூல்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ். ஸோ, நீங்க மேக்ஸிமம் யூனிட் 2 அப்படின்னு நீங்க எடுத்தனா, மோஸ்ட்டா ஒரு 3 டாபிக் படிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? யூனிட் 1ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்லியிருந்தேன்? ஃபார்மல், இன்ஃபார்மல் அது நான் இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ, அவன மட்டும் தான் படிக்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா அந்த 10% இவன் சேலஞ்ச் ஃபேஸ்ட் இன் ஃபுல்ஃபில் த கான்ஸ்டிடியூஷன் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ, அந்த அவன் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அது 10%. ஓகேங்களா? ஆ அதேமாரி யூனிட் 5ல வந்து சோசியல் இன்இக்வாலிட்டி. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ, இத மட்டும் பார்த்தாலே போதும். மோஸ்ட்டா நீங்க மார்க் எடுத்துடலாம். எப்படியும் 65 தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, டீப்பா கான்செப்ட் எடுத்து படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பாத்வே டியூட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி இன்னும் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.